தூத்துக்குடி கொத்தனார் எதற்காக இந்த பதிவுன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு 5 பசங்க 10 வயசு இருக்கும், இந்த பாட்டை பாடிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்தோன்னே எனக்கு மனசுக்குள்ள ஒரு கஷ்டமாயிடுச்சு. அதனாலதான் இந்த பதிவை போடுறேன். நமக்கு வரப்போற சந்ததிகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நல்ல விஷயங்கள். அது எதையுமே நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்ல. ஏன்னா பெரியவங்களை விட சின்னவங்க தான் இப்போ குழந்தைகள் தான் அதிகமா இந்த போனை யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் பண்ற இந்த தவறால, இது அவங்க மேல நான் குறை சொல்ல மாட்டேன், மக்களாகிய உங்க மேலதான் நான் தவறு சொல்லுவேன். ஏன்னா நல்ல விஷயத்துக்கு நீங்க முன்னுதாரணமே கொடுக்கறது இல்ல, எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கறது இல்ல. இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை டக்கு 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 டக்குன்னு ஷேர் பண்ணிடுறீங்க, லைக் பண்ணிடுறீங்க, கமெண்ட்டை போட்டுறீங்க. அதனுடைய விளைவு இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ நல்லா ரீச் ஆனதுனால இப்போ ஒவ்வொரு நபர்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிற அந்த கெட்ட கமெண்ட் எல்லாம் எடுத்து அவங்க மறுபடியும் இன்னும் பாட்டுக்கு அதிகமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு இது ட்ரெண்ட் ஆகும், இன்னும் அந்த குழந்தைங்களுக்கு நல்லா ஈஸியா போய் சேர்றதுக்கு உண்டான வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால மக்களாகிய உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இந்த ஒரு பதிவை சொல்றேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நாட்டுல நிறைய இருக்கு டேலண்டான பிரசன்ட் நிறைய இருக்கு, அதுக்கெல்லாம் கொடுங்களேன், தயவு செஞ்சு கொடுங்களேன். இந்த வீடியோ ரீச் ஆகணும் அது இது அதுக்கெல்லாம் கிடையாதுங்க. தோணுச்சு நம்ம செய்யறது தப்புன்னு தோணுச்சு, நம்ம எல்லாத்தையும் தான் சொல்றேன். அதனால விழிப்புணர்வா இருங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. தேங்க்யூ.